Hi y'all, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumishomechef. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டு பார்த்த பால் காய்ச்சி மறுநாள் விலாகோட கண்டினியூஷன் தான். அதோட என்னோட ரூம் டூரையும் நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங்கோட நெக்ஸ்ட் டே ஆஃப்டர் ஓப்பனிங் கிஃப்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து மத்தியானத்துக்கான சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக மீன் வாங்கியாச்சு. மீன் வந்து இதில் சூரை, குதிப்பு, அப்புறமா எனக்கு எல்லா நேமும் சரியாக தெரியலை, நவரை, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, காரை அந்த மாதிரி. ஸோ அதை தான் டிவைட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் கறிக்கும் பிரிச்சுட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரைஸ் கிடக்குது ஒரு பெரிய பாத்திரத்தில், இதை வற்ற வச்சு எடுக்கலாம் அப்படின்னு. அண்ட் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேங்காய் வறுத்துட்ருக்காங்க. அப்புறமா என்னோடய மைனி வந்து கேரட் துவரம் பண்ணுறதுக்கு கேரட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து இப்போ நாங்கள் வந்து ப்ரீத்தி சோடியாக் மிக்சர் ஜாரில் வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுக்கும்ல, ஸோ அந்த ஜாரில் வச்சு ஃபைனாக பொடி பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் இதுலேயே ஆனியனை கூட நம்ம ரொம்ப ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிகமாக நம்ம செய்யும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் சிரமமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பிளேடை மட்டும் மாற்றிட்டு அந்த ஸ்லைசர் பிளேடை வச்சுட்டு நம்ம வந்து ஆனியனை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேரட் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி வந்திருக்குன்னு. ரொம்ப குட்டியாக சாப் பண்ணி வரும். இது வந்து நம்ம அடுப்பில் போட்டதும் டக்குன்னு வெந்துடும் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதுனால. ஸோ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிலில் வேக வைக்க வேண்டாம். அண்ட் மீன் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் சாப்பாடு தான். மீன் ஃப்ரை, மீன் குழம்பு, கேரட் பொரியல், ரசம் அந்த மாதிரி. இதை ஒரு தடபடலான மீன் சாப்பாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ விதவிதமான மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். யாருக்கு என்னென்ன மீன் வேணுமோ எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் எல்லாருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு பிளேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் ஆம்பளைங்க எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்போ வந்து நமக்கு பரிமாறுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ வந்து இப்போ எல்லாருக்கும் பிளேட்டில் வந்து ரைஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து உட்கார வேண்டியதுதான் பேலன்ஸ். ஸோ 2 பக்கமும் ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி 2 பவுலில் வந்து மீன் குழம்பும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆல்மோஸ்ட் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ சாப்பிட சூடாக வந்து மீன் ஃப்ரை வந்து விளம்பிகிட்டே இருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் சாப்பிடும்போதும் சூடாக வந்து என்னோடய மாமி வந்து மீன் ஃப்ரை பண்ணி தந்துட்டுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ லஞ்சுக்கு அப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா ஹாலில் வைக்கிறதுக்கு சோஃபா எல்லாம் வந்துடுச்சுது. ஸோ அதை வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆந்திராலேருந்து வந்தது. அதாவது என்னோடய ஒரு பிரதர் அங்கே வந்து செஞ்சு வந்து அனுப்புனது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ மாடல் கொடுத்துருந்தோம். அதுக்கேற்றது மாதிரி அந்த மாடல் மாதிரியே செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ ஹால் ஃபுல்லாக கவர் ஆகிறது மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக அந்த சைஸ் வந்து சூப்பராக செட்டாக வந்தது. நான் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கட்டில் 2 ரூமுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கட்டிலும் வந்துருச்சுது, எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான பெட்டு, பில்லோஸ்லாம் வந்து இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் கட்டிலில் உள்ள போர்ஷன்ஸ் தான் இங்கே வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது சைடில் வரக்கூடியது. கட்டில் பார்த்திங்கன்னா சைடில் ட்ராயர் எல்லாம் வர்றது மாதிரியான மாடல் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே எடுத்து வந்துட்டுருக்காங்க. ஆந்திராவில் அவங்களோட ஷாப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ஹாபுரி ஃபர்னிச்சர்ஸ். அங்கே வந்து அவங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே நம்ம பார்த்து சூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து வந்து நாம் ஏதாச்சும் டிசைன் கொடுத்தாலும் அதை கூட அந்த மாடலை செஞ்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கட்டில் 2மே நாங்கள் வந்து அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ் பார்த்து சூஸ் பண்ணது. அண்ட் ஹாலில் போடுற சோஃபா வந்து நாங்கள் கொடுத்த ஃபோட்டோ மாதிரி அவங்க செஞ்சு தந்தது. ஸோ அதுவும் ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த கலர் தான் கொடுத்துருந்தோம். அண்ட் ரொம்ப அழகாக பெர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம நீளமாக வந்து படுத்துகிட்டே டிவி பார்க்குறது மாதிரியும், அப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஃபோன் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அண்ட் இதில் வந்து கார்னரில் வந்து நம்ம ஏதாச்சும் புக் அண்ட்
நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறதுக்கு. அப்புறமா வந்து ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம உட்காந்து பார்க்குறது மாதிரியான சிட்டிங் டைப். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கேட்டிருந்தோம். சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ முனஸ் கிச்சன் மூணும் அண்ட் நெஹான் 2 பேரும் செட் பண்ணி முடித்ததும் வந்து உட்காந்தாச்சு. இப்போ நாம் நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரூம் டூரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தட்டில் வந்து இந்த பக்கமாக வலது பக்கமாக இருக்கக்கூடிய ரூம் தான் எங்களோட ரூமு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் முதல்ல நான் வந்து காமிச்சிருந்தேன்ல அந்த சோஃபாவோட ஒரு மிடில் போர்ஷன் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். பேலன்ஸ் போர்ஷன்லாம் வந்து கீழே மெயின் ரூமில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆந்திராவிலேருந்து வாங்கியிருந்த அந்த கட்டில், ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த கட்டில். அண்ட் இந்த சிம்மாபுரி ஃபர்னிச்சர்ஸோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அவங்க பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து ரூமுக்கு கொடுத்துருக்க சீலிங் டிசைன். ரொம்ப ப்ளீசண்டாக இருக்கிறது மாதிரி ஒரே லைட் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு வச்சுருக்கோம். கபோர்ட்லேயே ஒரு கார்னரில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச்சாக வர்றது மாதிரி. அப்புறமா இப்போ நான் வந்து இந்த கட்டிலில் உள்ள அந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ராயர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழேயும் இருக்குது, அதே மாதிரி நம்ம ஹெட் பக்கம் தலை வைக்கிற பக்கமும் இருக்குது. ஸோ இது வந்து இதே மாதிரி 2 ட்ராயர் 2 சைட்லேயும் வரும். நம்ம இதே மாதிரி 4 சைட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ 2 சைட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 சைட் மட்டும் வச்சு கேட்டிருந்தோம். ஸோ அந்த பக்கம் வந்து ட்ராயர் வராதது மாதிரி. அண்ட் தலை பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான், இது வந்து ஜஸ்ட் அந்த மேக்னெட்டிக்கில் வந்து ஸ்டிக் ஆகிறது மாதிரி. ஸோ இங்கேயும் நெஹான் விட்டு வைக்கல, ஏதோ டாய்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கான். இதில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதிகமாக கீழே லெந்தியாக போகுது அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து. அதே மாதிரி அந்த 2 பக்கமும் கட்டில் அந்த தலை பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைல் நைட்டு அலாரம் வச்சுட்டு தூங்குறதுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரூமில் ரைட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து கபோர்ட் தான், அதாவது மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டோர் மாதிரியும் அண்ட் கீழே வந்து ட்ரெஸ் வைக்கிறதுக்கு மாதிரியான கபோர்டும் செட் பண்ணியிருக்கோம். இது கூடவே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அட்டாச்சாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ஃபர்தா, அதாவது லெந்தியாக ஹேங் பண்ணி போடுறது மாதிரியான ஒரு கபோர்டு. ஸோ இதில் வந்து ஃபர்தா எல்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஷர்ட்ஸ் அயன் பண்ணி போடலாம். பட் நான் இங்கே வந்து ஸ்கார்ஃபெல் அந்த ஷால் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா வந்து 2 மேலே சின்ன சின்ன கபோர்டும் அண்ட் கீழே 2 ட்ராயர், அதுக்கு கீழே வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிறது மாதிரி நார்மல் கபோர்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் இப்போ பார்த்த சேம் மாடல் தான். மேலே வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஷர்ட்ஸ்லாம் வந்து அயன் பண்ணி ஹேங் பண்ணுறது மாதிரி. அண்ட் சைடில் குட்டி குட்டி செல்ஃப் மாதிரியும் கீழே 2 ட்ராயர் அந்த மாதிரி வர்றது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடில் கார்னரில் அது கூடவே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான அந்த லைட்டும். ஸோ அந்த லைட்டு போட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், ஒரு மைல்டான எல்லோ கலர் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கபோர்ட் செட்டப். அதோட பக்கத்துலேயே வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த பாத்ரூம் டோருக்கான டிசைன். அதாவது அந்த கபோர்டுக்கு மேட்சான கலரில் டார்க் ப்ரௌன் கலர்லேயே வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம உள்ளாடி பார்க்கலாம். ஸோ பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் லைட்டு. அண்ட் வந்து இந்த பக்கம் மேலே கார்னரில் இருந்து சின்ன லைட் நம்ம போடுறதா இருந்தால், அதாவது அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனும் சேர்ந்து ஓடுறது மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த லைட்டுக்கு அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனும் சேர்ந்து வரும். நம்ம அது வேணும்னா நம்ம அந்த லைட்டும் சேர்த்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அந்த சைடில் பார்த்திங்கன்னா
லாஸ்ட் வந்து பாத் டப் வர்றது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸோட கலர் தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் கலரு. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைல்ஸ் கலரு. இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் காமிக்க போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் கவர். ஸோ சோலிமா பிராண்டில் உள்ள பெட் கவர். இந்த கவர் பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தது. ஸோ பெட்டில் போடுறதுக்காக. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்ட், அதாவது வாட்டர் ப்ரூஃப் பெட் கவர். ஸோ வந்து தண்ணி ஏதாச்சும் நம்ம கொட்டினாலோ தெரியாமல் அதில் வந்து டர்க்கி மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுனால அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பெட்டுக்கு உள்ளாடி போகாது அந்த தண்ணி. இந்த பெட் கவர் வந்து கண்டிப்பாக 100% சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து உங்கள் கூட வந்து இந்த ப்ராடக்டை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதுக்கான லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூடவே நான் வந்து ஸ்டீல் ஹேங்கர்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செட்டில் வந்து 20 ஹேங்கர்ஸ் இருக்கும். 300 சம்திங் ரேட் தான் வரும். பட் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ துரு பிடிக்கவோ அண்டு வந்து சீக்கிரமாக ஒடியவோ அந்த மாதிரி செய்யாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹேங்கர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் சில ஃபர்தர்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக வந்து போட்டிருக்கேன். இப்போ பெட் கவர் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் போட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக எந்த மாதிரி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து கார்னர்ஸில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எலாஸ்டிக் இருக்கிறதுனால. அண்ட் ஈஸியாக கழண்டு வராது, அப்படி போட்டது மாதிரியே கிடக்கும். ஸோ அவ்வளோதான், போட்டாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த விலாகை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த விலாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.